ஐஆர்எஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனர் நந்தகுமார் அவர்கள் மீது தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு எதுவும் இல்லை. நந்தகுமார் என்பவர் யார் என்று கூட எனக்கு தெரியாது. ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி நான் இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே எங்கேயுமே நியூஸே போட்டதில்லை. என்னுடைய வரலாறு எடுத்தீங்கன்னா தெரியும், நான் போட்ட நியூஸ் எடுத்தாலும் தெரிஞ்சிடும். ஆனா ஒரு வழக்கு சமூக வலைதளங்களிலும் மற்றும் செய்தித்துறையிலும் கொடுப்பதற்கு பாதுகாப்பு கேட்ட வெக்கங்கட்ட நாள் என்றால் இந்த ஐஆர்எஸ் நாள் தான் சொல்வேன். ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல கமிஷனரா இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் அவர்கள் மீது ஒரு வழக்கு கொடுக்க வராங்க. ஐ மீன் வழக்கு என்றால் கோர்ட் இது இல்ல. அவர் ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை நல்லா கவனிக்கணும். 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்து ஊழல் பணத்தை ஏகே ஜுவல்லரி என்ற நகைக்கடையில் பார்ட்னராக பணம் பங்கீடு செய்து பிரம்மாண்டமாக நகைக்கடை ஒன்று வெளியாக வருது. அந்த நகைக்கடையில முக்கியமா அவர் ஒரு ஓனர்ஷிப்பா உட்கார்ந்து எல்லாத்துலயும் இருந்தாரு. இந்த தகவலை உபைத்துல்லா என்ற நபர் எனக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. உபைத்துல்லாவுக்கு எப்படி ரிப்போர்ட் வருதுன்னு கேட்டீங்கன்னா, உபைத்துல்லாவுக்கு நம்ம யமுனாதேவி அம்மையார் மூலமா வருது. யமுனாதேவி அம்மையார் ஒரு ஃபைல் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. யமுனாதேவின்றவங்க ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பதவியில இருக்காங்க. யமுனாதேவி யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கமிஷனருடைய மனைவி, திரு அருண் அவர்களின் மனைவி. இவங்க ஐஆர்எஸ்ல இருக்கக்கூடிய கமிஷனர் நந்தகுமாருக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன கொலாடி சண்டைன்னு நமக்கு தெரியாது. இந்த அம்மா உபத்துல்லாவை பயன்படுத்துறாங்க. உபத்துல்லா இந்த பொண்ணு நியூஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும், அவன் நேர்மையா கொடுப்பா, நான் ஃபைல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்கிட்ட சில ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டினாங்க. அதுல இருந்துச்சு இவர் ஒரு ரெய்டுக்கு போறாரு. அந்த ரெய்டுல அந்த பணம் எல்லாம் உள்ள காட்டுனதெல்லாம் தவறான முறையில காட்டியிருக்காங்கன்ற சில பேப்பர்ஸ அவங்க அதை சொல்றாங்க. ஆனா அந்த பேப்பர் இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட இல்ல, நான் பார்த்தேன். அது எல்லாமே உபத்துல்லா கிட்டதான் இருக்கு. அப்போ நான் கேட்ட கேள்வி என்ன, நான் கொடுத்த புகார் என்னன்னா, டைரக்டா சிபிஐல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஐயா, ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நந்தகுமார் ஊழல் செய்ததாகவும் அதை ஏகே ஜுவல்லரியில பணம் போட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு செய்தியில வைக்க போறன்ற ஒரு நிகழ்வு தெரிகிறப்பவே எனக்கு நிறைய மிரட்டல்கள் வருது. அதனால தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் ஒரு புகார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், மறுநாள் மெயிலும் அனுப்பிடுறேன். அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிபிஐ விசாரிக்கணுமா? யார் விசாரிக்கணும்? சிபிஐ விசாரிக்கல. சிபிஐ விசாரிக்காம எனக்கு லோக்கல் ஸ்டேஷன், பாண்டிபேஜார் லோக்கல் ஸ்டேஷன் இருக்கு தெரியுங்களா, அந்த ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. நான் கேக்குறேன், ஏங்க உங்ககிட்ட ஆவணம் கொடுக்கறதுக்கு 1000 கோடி விசாரிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கே அதுக்கு ரைட்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவருக்கு இல்லை. ஒண்ணு கமிஷனர் லெவல்ல விசாரிக்கணும், இல்ல ஐஜி லெவல்ல விசாரிக்கணும். இதுதான் பத்திரிகை தரவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க விசாரிக்கிறீங்கன்னா நீங்க யாருக்காக வேலை செய்றீங்கன்னு சொல்லி அதை கேட்டு நானு அந்த துறை சார்ந்த டிசி குற்றாலிங்கம் அவர்களுக்கு நான் அடிக்கிறேன். அவர்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேன். குற்றாலிங்கம் முழுக்க முழுக்க கமிஷனர் அருண் அவர்களுக்கு துணையான ஒரு நபர். அவர் என்ன பண்ணிட்டாரு, எப்பா அவ வாயாடி, அவர்கிட்ட நம்ம பேச முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, நீயும் அவ பேசுறத ரெக்கார்ட் எடுத்துக்கொண்டாரு. அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, போன்ல பேச முடியாது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா அதை மட்டும் பாப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் வரைக்குங்க நம்ம அனுப்பிச்சா பாத்துக்குவாரு. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றேன், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்றப்போ எனக்கு ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, நான் ஆவணங்கள் கொடுக்க முடியாதுன்ட்டேன். இன்னைக்கு ஆணித்தரமா மீடியா முன்னாடி சொல்றேன், யமுனாதேவி என்பவர் உபத்துல்லா மூலியமாக கொடுக்கப்பட்டு உபத்துல்லா என்பவர் மூலமாக வரப்பட்ட செய்தி தான் அந்த செய்தி. அதுல ஆவணங்கள் உபத்துல்லாவிடம் இருக்கிறது. நான் ஏகே ஜுவல்லரிக்கு போன போட்டோ கொடுத்தாச்சு, சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுத்த போட்டோ இருக்கு, புகார் கொடுத்தது நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா டெல்லியில இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது.
28/4/2026 அன்னைக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. யுவர் கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் ஸ்ரீ வி நந்தகுமார் சிஐடி ரிகார்டிங் அப்படின்னு போட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. எனக்கு குறிப்பிட்ட ஆவணங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அவங்க மேலே ஆவணத்தை நான் ஏன் அனுப்பணும்? ஒண்ணு சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐல அதிகாரிகளே இல்லையா? கேளுங்க, விசாரிங்க, தப்பா சொன்னா நடவடிக்கை எடுங்க. நீங்க விசாரிக்கல, லோக்கல் போலீஸ் போன் பண்ணுது, லோக்கல் டிசி கமிஷனருடைய மனைவிக்காக தூது வேலை செய்யறாரு. நீங்க என்ன செய்யறீங்க அதிகாரிங்க ஸ்டேஷன்ல? உங்க அதிகாரிகளுக்காக வேலை செய்யறதுனால பாமர மக்கள் தாங்க இங்க பாதிக்கிறாங்க. அடுத்து அந்த அந்த கடிதத்துக்கு நான் பதில் அனுப்பல. ஸ்டேஷன்ல இருக்கிறவருக்கு நான் ஒரே லெட்டர் அனுப்பினேன். என்னன்னா, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் நான் கொடுக்கணும்னா நீங்க முறையா வீடியோவுல நீங்களும் ரெக்கார்ட் எடுங்க, நானும் ரெக்கார்ட் எடுக்கிறேன். அத நீங்க எடுக்கிற ரெக்கார்டு நீங்க எந்த அதிகாரிக்கு வேணா அனுப்புங்க. ஆனா நான் எடுக்கிற ரெக்கார்டு பொதுமக்கள் மத்தியில நான் வைப்பேன்னோனையும் இவங்க இந்த விசாரணையை கைவிட்டுட்டாங்க. சிபிஐ விசாரிச்சாலும் நான் அதை தான் சொல்லுவேன். நீங்க வந்து விசாரிங்க, நீங்க விசாரிங்க, நான் ஆவணத்தை வந்து சொல்றேன், அவரை போய் இது பண்ணுங்க. அவர் பேசின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. உபைத்துல்லா வந்து என்னிடம் பேசவில்லை, என்னிடம் சொல்லவில்லை அப்படின்னாருன்னா அவர் பேசின ஆடியோவை தூக்கி போட்டா எனக்கு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, புலன் ஜெயில வந்து செல்வம், ஜெயிலர் செல்வம் வந்து லஞ்சம் வாங்கினாரு. யாரு? பப்ஜி மந்தன் மனைவி கிட்ட லஞ்சம் வாங்கினாரு. அந்த அம்மா ஒரு கேஸ்ல என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அது ஒருத்தர் மூலியமா வந்து கொடுக்குறாங்க. அந்த தகவல் கிடைச்ச அண்ணன் நைட்டே அன்னைக்கு இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு சார் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா யாருக்குமே தெரியாது. ஒரு டிஜிபியா இருக்கிறவரு அது முதையா விசாரிச்சிருந்தாருன்னு அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா அதை அவர் சரியா பார்க்கல, கவனமே விட்டுட்டாரு. ஆனா அது செய்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் பேசும் பொருளா மாறுச்சு. பேசும் பொருளா மாறுறப்போ என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒட்டுமொத்த பத்திரிகைக்காரவங்க பண்ணாங்க. ஒட்டுமொத்த பத்திரிகைக்காரவங்க பண்ணப்போ நான் ஒரே ஒரு சிம்பிளா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். அவ்வளவுதாங்க. என்ன விசாரிக்கவும் இல்லை, என்ன கூப்பிடவும் இல்லை. இதையே கேட்கறாங்க. எல்லாமே சோசியல் மீடியாவிலே ஆதாரத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறமா தன்னிலை விளக்கம் கொடுக்குறது நானே போனேன். அப்பதான் வந்து கனகராஜ் சார், இன்னைக்கும் அவர் வந்து டிஐஜி சாரா இருக்காங்க, இன்னைக்கும் சிறைத்துறையோடைய முக்கிய அதிகாரியா இருக்காங்க. அவர்கிட்ட நான் போய் தண்ணியில விளக்கம் கொடுக்குறப்ப அவர் கேட்டுட்டு அன்னைக்கு அந்த டீம்ல 2 பேரை வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. செல்வத்துக்கும் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம அருண் இருக்காரு கமிஷனர், முன்னாள் கமிஷனர், இந்நாள் பதவியை நான் சொல்லவே மாட்டேன், முன்னாள் கமிஷனரை தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு லஞ்சத்துல என்னெல்லாம் பண்றாருன்றத நமக்குதான் சவுக்கு சங்கர் போட்டு 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 காட்டுறாருல. நாம வேற ஏன் அதை சொல்லிட்டு நம்ம வேற மாட்டிக்கணும்? அதனால முன்னாள் கமிஷனர் அருண் அவர்கள் வந்து அந்த டைம்ல என்னெல்லாம் பண்ணாருன்றது வெட்ட வெளிச்சமாச்சு. அந்த கம்ப்ளைண்ட சம்பந்தமே இல்லாத வழக்குல என்ன திணிச்சாரு. நீதிமன்றத்துல என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? அதிகாரிகளை மிரட்டும் பெண் தான் கயல் விழினாரு. ஏண்டாப்பா, அதிகாரிகளை நான் மிரட்டுறேன்னா இன்னைக்கு பிரமிளா ஒன்ன மிரட்டி வச்சிருக்காள, பிரமிளா வாங்கிட்ட இல்லீகலா இருக்கல, பிரமிளா வாங்கிட்ட என்னென்ன போக்குவரத்து வேலையை செஞ்சிருக்கா? இதையெல்லாம் ஒரு சிபிஐ முக்கிய உளவுத்துறை ரா டிபார்ட்மெண்ட் மேல, ரா டிபார்ட்மெண்ட் வந்து தெரியாததுன்னு சொல்லுவாங்க. ரா டிபார்ட்மெண்ட்டுக்கு மேல இன்னும் 2 துறைகள் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும்? காவல்துறைக்கு கூட தெரியாது நிறைய பேருக்கு. ரா டிபார்ட்மெண்ட் ஐயோ மேடம் எங்களுக்கு தெரியல மேடம் வாங்க. ஆனா ரா டிபார்ட்மெண்ட் மேல இன்னும் 2 துறை இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரிஜினல் பத்திரிகைக்காரன்னா தேடல் அதிகமா இருக்கும். அப்படி கண்டுபிடிச்சு அங்கங்க நான் கம்ப்ளைண்ட கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு எனக்கு என் கம்ப்ளைண்ட் ஐக்கிய நாட்டுக்கு கூட போகுது. நான் பட்ட கஷ்டங்கள். 1000 கோடி ஊழலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா, என்கிட்ட நியூஸ் போட சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு செய்தி எடுக்கிறதுக்கு என்கிட்ட வர்றீங்க. நான் ஒரு ஆவணம், முக்கியமான ஆவணம் கொடுக்குறேன், காட்டுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்தி போடுவீங்களா, போட மாட்டீங்களா? அதானே நான் செஞ்சேன், அதானே நான் செஞ்சேன். அப்ப நான் குற்றவாளியா? செய்தி பப்ளிஷ் பண்ணதோட உங்க பார்த்து முடிஞ்சிருச்சு. இதுலயே நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. சமூக வலைதளங்கள்ல போட்டதுனால அவருக்கு மான மரியாதை போயிடுச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு உங்க மேல? அவர் வந்து டெல்லியில இருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு போல. டெல்லியில இருந்து எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நான் டெல்லியில இருக்கவங்களுக்கே என்ன கேட்கிறேன்னா, முதல்ல நீங்க தகவலை நேரடியா ஒரு நேர்மையான அதிகாரி வந்து விசாரிங்க.
நீங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு எனக்கு இந்த பாருங்க லெட்டர் அனுப்பிட்டு இருக்கீங்க. நீங்க லெட்டர் அனுப்பிட்டா மட்டும் எனக்கு தெரியுமா? எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஹிந்தில எப்படி பதில் கொடுக்க முடியும்? நான் தமிழ்ல தான் நான் பதில் கொடுப்பேன். தமிழ்ல நான் பதில் கொடுத்தாலும் ஆவணத்தை அழிக்கிறதுக்கும் என்னை எப்படி பழி வாங்கணும் தான் நீங்க யோசிப்பீங்க. செய்தி போட்டதுக்காகவும் சமூக வலைதளங்கள்ல மக்கள் பார்வைக்கு மக்கள் கருத்துக்களை வெளியிட்ட காரணத்துக்காக நான் குற்றவாளி அப்படின்னா, அப்ப ஏகே ஜுவல்லரியில இவர் ஏன் உட்கார்ந்து இருந்தாரு? இவர் ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு கமிஷனர். இவரை குஜராத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. குஜராத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுக்கும் குஜராத்ல இருக்கலாம். பட் சாட்டர்டே சண்டே மட்டும் நகைக்கடையில இவருக்கு என்ன வேலை? அதுவும் ஒரு நண்பர் கடைக்கு. இப்ப நான் உங்க கடைக்கு வரேன், ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க, நான் வரேன், 10 நிமிஷம் உட்காரலாம், ஒரு அரை நாள் உட்காரலாம். ஆனா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம், 2 நாளைக்கு 48 மணி நேரம் டைம், 30 மணி நேரம் கடையில ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றான், ஒருத்தன் டைம் ஸ்பெண்ட் பண்றான்னா அவன் யாருன்றத யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா? அங்க இருக்க வேலை பார்க்கிற எல்லா பிள்ளைங்களுமே தெரியும். இதை விட காமெடி என்னன்னா, அந்த நகைக்கடை ஓனர் இருக்காரு தெரியுங்களா, ஜின்னா. ஏங்க அவர் நகைகள் எல்லாம் எப்படிதான் வாங்குறாரு, என்ன பண்றாருல தெரியாது. ஜின்னாவை பத்தி கேட்கணும்னா நிறைய கதைகள் சொல்லலாம். ஜின்னா பேசுன ஆடியோ ரெக்கார்டே வெளியில வந்திருக்கு, என்னுடைய சமூக வலைதளங்களை வெளியில வந்துருச்சு. ஜின்னாவே ஒத்துக்கிட்டாரு. நந்தகுமார பேரை சொன்னா நகை ஃப்ரீயா கிடைக்கும். அத பத்திரிகைக்காரங்க நிறைய பேர் போய் வாங்கியிருக்காங்க. நான் வாங்கலைங்க, புகார வெளியில போட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. ஐயோ கடவுளே, என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நான் அவஸ்தைப்படுறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க தப்பு பண்ணுவீங்க, நீங்க லஞ்சம் வாங்குவீங்க, நீங்க கோடி கோடியில திகழ்றதுக்கு இருப்பீங்க. ஆனா பாவப்பட்ட ஒரு பத்திரிகைக்காரன் நியூஸ போட்டா நான் ஜெயிலுக்கு போகணுமா? சரி வா. ஜெயிலுக்கு போனீங்களா? இல்ல, என்ன ஜெயில போடணும்னு இப்ப ஒரு கணக்குல இருக்காங்க. அதனால ஐஆர்எஸ்க்கு யாரு இருக்கா? இந்த கதையை கொடுத்தது யாரு? யமுனா தேவி தானே. யமுனா தேவி யாரு? அருணுடைய ஒய்ஃப். யமுனா தேவி உள்ள போனா அருணுக்கு அசிங்கம். அப்ப யமுனா தேவியை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ வாங்கணும்ல. எவிடன்ஸ வாங்கினா தானே யமுனா தேவியை காப்பாற்ற முடியும். அதுக்காக லோக்கல் டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணாரு. லோக்கல் டிபார்ட்மெண்ட்ல முடியும். லோக்கல் டிபார்ட்மெண்ட்ல முடியலன்னு டெல்லியில போயிட்டு வச்சாங்க. டெல்லியில கொடுத்த லெட்டருக்கும் நான் இன்னமும் நான் ரிப்ளை அனுப்பல. நான் என்ன கேக்குறேன், நேராவா சென்னைக்கு? டெல்லியில உட்காந்துக்கிட்டு நீ டெல்லியில என்ன அனுப்பணும்னா சாதாரண மக்கள் நீ டெல்லியில உட்காந்து மிரட்டுவியா? சொல்லுங்க. நேரடியாவா? அவங்க செக்ஷனோடய போட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த செக்ஷன்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செக்ஷன்ல நாங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க உரிமை இருக்குன்ற மாதிரி கொடுப்பாங்க. நடவடிக்கை எடுங்க. நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா யமுனா தேவி அங்க வரணும்ல, உபைதுல்லா வரணும்ல. உபைதுல்லா யாரு தெரியுங்களா? உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. யமுனா தேவி உபைதுல்லாவுக்கு தகவல் கொடுத்து உபைதுல்லா தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு. யமுனா தேவி பேசுனா ஆடியோ என்கிட்ட இல்ல. யமுனா தேவி பேசுனது நான் காது கொடுத்து கேட்டேன். யமுனா தேவியோட நம்பர் உபைதுல்லா கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல. என்கிட்ட நிறைய விஐபி நம்பர்ஸ் எல்லா நம்பரும் இருக்கு. அவர் ஸ்டோரி ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. என்ன தெரியுங்களா, பறக்கிற குருவி இருக்கு தெரியுங்களா, நம்ம விமானத்துல குருவி அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த படத்துல கூட ஒரு படம் நம்ம தளபதி நடிச்சிருப்பாரு, குருவின்னு சொல்லி, கடத்தல் செய்யக்கூடிய குருவின்னு சொல்லுவாங்க. அந்த குருவி வேலை செய்யற ஒரு மாபெரும் பிரபல தலைவர் தான் நம்ம உபைதுல்லா. உபைதுல்லா இங்க இருக்கக்கூடிய பொருளை அங்க அனுப்புறதுக்கும் அங்க இருக்கிற பொருளை இங்க எடுத்துட்டு வர்றதும் ஃபர்ஸ்ட் வேலை. இன்னொரு வேலை என்ன செய்வார்னா, அதிகாரிகளுக்கு பெண்களை கூட அனுப்பி அங்கு தங்கத்தை வாங்கி கொண்டு, முடிந்தால் பெண்கள் விருப்பப்பட்டா அவங்க இச்சைக்கு ஆசைக்கு இணங்குனாங்கன்னா அதுக்கு ஒரு 10 சவரம் இல்ல 5 சவரம் வாங்கிக்கிட்டு அந்த போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10,000 20,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு இங்க ஜாலியா வாழலாம். இப்படி வேலை செய்யறவர் தான் உபைதுல்லா. உபைதுல்லா எத்தனை வாட்டி கைதாயிருக்காருன்னு கேளுங்க. உபைதுல்லாவுடைய பெண்ணோடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்ததுன்னு மகளிர்ல போயிட்டு அவ்வளவு போராடி அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க நான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு உபைதுல்லா எனக்கு தெரியாத அந்த பொண்ணுலாம் அவர் சொல்லவே முடியாது. ஏன்னா மீடியா மத்தியில உபைதுல்லா அக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த அக்டர் எலக்ட்ரிஷியன் பொருட்களை சேல்ஸ் பண்றவரு. அவரும் ஒரு திருடன் தான். அந்த திருடன் இவருக்கு அவருக்கு பிரச்சனை ஆனப்போ உண்மைகளை வெளியில கொண்டு வரப்போ சாலமோன்றவர் தந்தி டிவில வேலை செய்யறவர் தப்பா செய்தி போட்டாருன்னு
அதுக்காக அவர்கிட்ட போராட்டம் போராடி உண்மைகளை கொண்டு வந்தவர் நான் தான். அதனால உபத்தில்லா எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கலன்னு சொன்னாருன்னா அவர் ஆடியோவே நான் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். அந்த ஆடியோவை கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும்? சிபிஐல கொடுக்கணும். சிபிஐ எங்க வீட்டுக்கு என்கொயரிக்கு வரலையே. என்கொயரிக்கு வந்தாங்கன்னா சிபிஐல நான் குத்துருவேன். அந்த என்கொயரி கொடுக்க கூடாதுன்றதுக்காக தான் என்ன மிரட்டும் விதமா யமுனா தேவி தாங்க அருணுடைய மனைவி. எனக்கு யமுனா தேவி அருணுடைய மனைவின்றது சொன்னதுக்கு நான் டைசா அபார்ட்மெண்ட்ல ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தேங்க. எனக்கு தெரியுங்க, அந்த அம்மாவையும் பார்த்திருக்கேன், இவர் பண்ண அட்ராசிட்டியும் தெரியும். ஒண்ணு சொல்லட்டுங்களா, டைசா அபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கும் இடம். அந்த இடத்துல எதுவும் குற்றம் நடக்காதுன்னு மொத்த குற்றமா அங்கதாங்க நடக்குது. நான் ஜாயினிங் டேட்டு ஃபர்ஸ்ட் டே நான் போறப்போ முன்ன இருந்த செக்யூரிட்டி ஆட்களுடைய டீமையே தூக்கிட்டு எங்க டீம் அங்க வைக்கிறாங்க. வைக்கிறப்பது அந்த டீமுக்கே தெரியாது. அந்த டீமை தூக்கிட்டு அப்பதான் நான் புதுசா வேலைக்கு போட பொண்ணுன்றதே அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க. அப்புறம் இல்ல மேடம் நீங்க அங்கேயே இருங்க வருவாங்க அப்படின்றப்போ எனக்கு அப்போ அங்க மாறி அப்படின்றவங்க எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப நாங்கெல்லாம் செலக்ட் ஆகுறோம். நாங்கெல்லாம் செலக்ட் ஆகி அப்போ நாங்க அந்த உள்ள வேலைக்கு வரோம். வேலைக்கு வரப்ப எனக்கு அந்த வேலை கிடைச்சது. அந்த வேலையில நான் பார்த்தப்போ இந்த சோபா மாடல்னு திமுகவை சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எத்தனை அதிகாரி வீட்டுகளுக்கு சோபா போன வரலாறு தெரியுமா? எத்தனை வீட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸ் போச்சுன்னு தெரியுமா? எத்தனை வீட்டுக்கு சூட்கேஸ் போச்சுன்னு தெரியுமா? இதையெல்லாம் மறைக்கும் விதமாக செயல்படும் அட்மினை பத்தி தெரியுமா? அட்மின்ல யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்க தெரியுமா? அட்மின்ல ஏன் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு தெரியுமா? அருணுடைய ஸ்ட்ரிக்டான ஆர்டர். நிறைய பேரு நான் டைஸ் அபார்ட்மெண்ட்ல வேலையே செய்யலன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா நான் வாங்கின சம்பளம் ரெக்கார்டு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அருண் என்ன பண்ணாருன்னா, இவ என்னடா இவ நம்மளே ஏத்து பண்றா, இவ யாருடான்னு என் ஃபைல் எல்லாத்தையும் திறந்து பார்த்தாரு. மைண்ட் போயிட்டாரு. 15 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காடா. பொம்பளையாடா அவ, யாரு பார்த்தாலும் எஃப்ஐஆர் போட்டுடுறாடா. ஆனா அவளுக்கு நியாயம் கிடைக்கல, அதனாலதான் இவளை ஆத்திரமா அலையிறா. இவளை தப்பா காட்டினாதான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யூஸ் பண்ண பொண்ணுதான் பிரமிளா. இந்த வழக்குக்கு எல்லா வழக்குலயுமே பிரமிளா வருவா. ஏன்னா அருண் தானே எல்லா தகவலையும் கொடுக்குறாரு. பிரமிளாவுடைய சிடிஆர் ஃபைலையும் அருணுடைய சிடிஆர் ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். மொத்தத்துல நான் சொல்லட்டுங்களா, காவல்துறை கேவலத்துறை யார் நடந்தது. ஆனா அதுக்குன்னு மொத்த துறையே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு மயில் வாகனம் சார் நான் மதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சங்கர்ஜிலால் சார் ஒரு பக்கம் மதிப்பேன், ஒரு பக்கம் நான் கோவப்படுவேன். ஏன்னா அவர் சில விஷயம் எல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் திமுகவுக்கு ரொம்ப சிங் சாங்னு அடிச்சாரு. அது நமக்கு தேவையில்லை. இப்ப வெங்கட்ராமன் சாரு ரொம்ப நேர்மையானவர் நினைச்சோம். ஆனா அவரு கூட பாத்தீங்கன்னா இது ஆர்டிஐ கூட டிஜிபி கிட்ட ஆர்டிஐ போட்டா பதில் வருமானு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நான் கொடுத்ததுல எனக்கு ஆர்டிஐல பதில் வந்தது. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்டோடைய நந்தகுமார் வழக்குல சிபிஐ என்கொயரி பண்ணா ஆவணங்களை கொடுக்க நான் ரெடி. அதுக்கு முன்னாடி என்ன கைது பண்ணுவேன்னு சொன்னா கைது பண்ணுங்க. கூட யமுனா தேவியும் உபத்துல்லாவையும் இலவசமாக அனுப்பி விடுங்கள். அப்ப அரசாங்கத்துக்கு புரிஞ்சிடும்ல. செய்தி வெளியிட்ட என்ன நீங்க உள்ள வைப்பீங்க அப்படின்னா, ஒருத்தரை இழிவான முறையில் செயல்படுத்திய யமுனா தேவி குற்றவாளி தானே. தப்பு செஞ்சிருந்தா நந்தகுமார் குற்றவாளி, தப்பு செய்யலைன்னா அவர் குற்றவாளி இல்ல. ஆனா பத்திரிகை துறையில் நாம விளக்கம் கேட்கும் பொழுது விளக்கம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? விளக்கம் கொடுக்காமல் மழுப்பி வருவதும் குற்றம் தானே. இந்த குற்றத்தை மட்டும்தான் நான் வெளியில கொண்டு வந்தேன். இந்த குற்றத்துக்காக டெல்லியில இருந்து அவங்களோட ஹையர் டிபார்ட்மெண்ட் மூலியமா என்ன மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. இதனாலதான் இத்தனை நிகழ்வுகள் காரணத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும். என்ன அதிகாரம் வேணும்? விரைவில் எல்லாரும் பாப்பீங்க என்ன அதிகாரத்துல வரேன்னு. நீங்க இப்போ என்னவா இருக்கீங்க? ஊடகவியலாளர். அதை தாண்டி வருவேன். என்னவா இப்ப என்னவா இருக்கீங்க? என்னவா வருவேன் என்பதை தற்சமயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அந்த துறையில சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா வரப்போ
வெளிப்படைத்தன்மையா பிரஸ் மீட் வச்சுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல அண்ணன்மார்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். எங்களை கலைக்க கூட முடியாது. ஏன்னா நாங்க யாருமே நேரடி தொடர்புல இருக்கோமே தவிர போன் அழைப்புல கூட நாங்க யாரோடையும் தொடர்பும் இல்லை. சோ பாதிக்கப்பட்ட பல நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த வெளியிடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அந்த நேரத்துல உண்மையான ஒரு முதலமைச்சர் நேர்மையான முறையில் நடந்து கொண்டால் இந்த ஆட்சி மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில இன்னமும் மக்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு இருந்தா மக்களே இந்த ஆட்சியை கலைச்சிடுவாங்க. ஏன்னா மக்கள் தான் உருவாக்கினாங்க, மக்கள் தான் கலைப்பாங்க. மக்களுக்கு அவ்வளவு பெரிய மேன் பவர் இருக்கு. ஏன்னா உன்னை ஓட்டளிக்கவும் முடியும், நீ உட்கார்ந்த இடத்துல அழிக்கவும் முடியும். ஒரு 1000 பேரு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடிய ஒட்டுமொத்தமா எரிச்ச அந்த கவர்மெண்ட் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இது பல பேருக்கு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மாவட்ட ஆட்சியார் முன்னாடி எனக்கு வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்னு தனது ஆதார் கார்டையும் தனது ஓட்டுரிமையை எரிச்சாள் என்றால் சட்டப்படி அந்த மாவட்ட ஆட்சியார் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நம்ம முதல்வருக்கு இருக்கு. சோ ஒரு ஓட்டு போடுற ஒரு மனுஷனை ஒரு ஓட்டு எண்ணிக்கையா நினைக்காம அது என்னைக்கும் நமக்கு நல்லது செய்தால் நல்லது நடக்கும், நல்லது செய்யவில்லை என்றால் பாதிப்பை உருவாக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியை நடத்துங்கள். விஜய் அண்ணா, நீங்க நடத்துற ஆட்சி பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு லஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வாங்குறது கம்மியா இருக்கு. டு பி ஹானஸ்ட், நான் அதை ஒத்துக்குவேன். மேலிடத்துல வாங்குறது இருக்கிறவங்க கிட்ட வாங்குறதுல தப்பே இல்லையே. கோடி கோடியா சம்பாதிக்கிறானுங்க, கோடி கோடியா கொட்டுறானுங்க, அவனுங்க கிட்ட நம்ம இருக்குங்க. ஏழைங்க இன்னைக்கு கொஞ்சம் பெருமூச்சு நிம்மதி விடுற அளவுக்கு. இன்னும் ஒண்ணு முக்கியமா சொல்லணும்னா, உங்க ஆட்சியில தப்பு பண்ற தொண்டனை நீங்க தண்டிச்சிருக்கீங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அதுக்கு முதல் முறையா இந்த மீடியா மூலமா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்க அமைச்சர் அவையில இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் மீது வந்த அலிகேஷனையும் யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ஜெகதீஸ்வரியை சகோதரியா பார்க்காதீங்க. ஒரு அமைச்சரா அவங்க பண்பை மீறி என்ன செய்யறாங்கன்ற என்கொயரியோட நீங்க பயணம் பண்ணா உங்க ஆட்சி கவிழாம இருக்கும். என்ன மாதிரி பல தாய்மார்கள் ஜெகதீஸ்வரி மீது பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு திருநங்கை மேட்ரு கூட நான் எடுத்து போட்டிருந்தேன். அது தினமலர்ல நியூஸா வெளியில வந்தது. அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா எந்த சேனலுக்குமே போகல. ஏன்னா நம்ம எந்த சேனலுக்கு கொடுத்தாலும் எதிர்த்தரப்புல ஒரு சிலர் போட மாட்டேங்கிறாங்கன்றதுனால கொடுக்கல. தினமலர்ல கொடுத்தேன். ஆனா அந்த தினமலர்ல எவ்வளவு கேள்விகள் வந்தது. ஆனா இன்னைக்கு அரசாங்க பார்வையில திருநங்கை மந்த்ரா என்பவர்கள் நீடிச்சு நின்று இருக்காங்க. மந்த்ரா ஒரு தப்பையும் செய்யல. உண்மையை வெளியிட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒட்டுமொத்த திருநங்கைகளும் அவங்கள இது பண்ண. இன்னைக்கு மக்களை திருநங்கைகளுக்கு சாட்டாடு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. திருநங்கைகள் துணியை அவுத்து போட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. நான் கேட்கிறேன், சாதாரண ஒரு பெண்கள், இப்ப நான் ஒரு பெண், நான் இருக்கேன், ஒரு மேல ஒரு துப்பட்டா போடலைன்னா கூட அசிங்கம்னு சொல்லி அவமதிப்புன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க எங்களோட பெண்ணுன்னு சொல்லிட்டு உருமாறி வரீங்க. ஒரு ஆண் உருமாறி ஒரு பெண்ணா வரீங்க. நீங்க மேலாடையை கழட்டி நீங்க ஒரு சிலிக்கானை வச்சுதான் மார்பு வச்சிருக்கீங்க. எங்களை மாதிரி ஒரு ரியல் மார்பு இல்ல. சோ சிலிக்கான் வச்ச மார்பு வச்ச நீங்க அந்த மார்பை காட்டுவதும் ஆணுறுப்பு அறுக்கப்பட்ட அந்த உறுப்பை காட்டுவதும் உங்களுக்கு வேணா அது அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா அது பெண்களை இழிவுபடுத்தும் நிகழ்வாக இருக்கிறது என்பதை பகிரங்கமாக இந்த நேரத்துல நான் குற்றம் வைக்கிறேன். இனி ஒருவர் மேலாடையை கழட்டினால் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு குறிப்பிட்ட தண்டனை கொடுத்து வைங்க. இனி அந்த மாதிரி திருநங்கைகள் காட்டுவாங்களா? பிச்சை எடுக்கிறாங்க, ப்ராஸ்டியூஷன் பண்றாங்க, அதையெல்லாம் நாங்க கேட்கல. உங்களுக்கு நீங்க படிச்சு மேல வரணும்னா வாங்க, இல்லைன்னா அப்படியே இருங்க. அடிமட்டத்துல இருக்கிறதும் மேல் நோக்கி வர்றதும் இருங்க. என்னுடைய விஷயத்துல நான் சொல்லணும்னா, எஸ்சி கம்யூனிட்டியில நாங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல எங்களுக்கு பெருசா நாங்க வளர்ந்ததே இல்லை. எங்களை வளர்த்தது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? படிப்பு, அறிவு, தன்னடக்கம், ஒழுக்கம், நேர்மையான பேச்சு.
இன்னைக்கு வந்து ஒரு தலித்தை வந்து பேசுறாங்க அப்படி இப்படின்னு. இன்னைக்கு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எத்தனையோ வழக்கறிஞரை உருவாக்கினாரு. இன்னைக்கு பூயார் ஜெகன்மூர்த்தி எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்குனாரு. அந்த மாதிரி உருவாக்குனதுல நாங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து நிக்கிறோம். எத்தனையோ பேர் நாங்க படிச்சு கலெக்டரா வந்திருக்கோம், பியூனா வந்திருக்கோம், பெரிய பிளைட் ஓட்டுற வரைக்கும் நாங்க கீழ்மட்டத்துல இருந்து ஆகாயத்துக்கு வரைக்கும் நாங்க வந்து ஏன் இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மே அம்மாவே எங்களுடைய கம்யூனிட்டின்னு நாங்க சொல்லி படக்கூடிய நிகழ்வும் இருக்கு. சோ நாங்க வளர்ச்சிகளை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எங்களை வீழ்ச்சியில் வைத்திருக்கிறது சில அரசியல்வாதிகள். அவர்களை தட்டும் விதத்தில் முதல்வர் செயல்பட்டால் ஆட்சி நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்தேன். வணக்கம்.